ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா அடுப்பு இல்லாமல் ஒரு துளி எண்ணெய் கூட சேர்க்காமல் நம்ம சூப்பராக ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். குழந்தைங்க வீட்டில் இருந்தாவே ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு தர சொல்லி நமக்கு அடம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் நம்மளும் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரையை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன பொருள் சேர்த்துருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிஸ்கட் எடுத்திருக்கேன். நான் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 பிஸ்கட் பக்கம் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நம்ம பொடி பண்ணி எடுத்து மாற்றிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இதையும் அரைச்சி சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்து இதையும் அரைச்சாச்சு. அடுத்ததை நான் தேங்காய் சின்ன மூடி அரை மூடி தேங்காய் எடுத்து அதையும் நான் கொரப்பாக அரைச்சிக்கிறேன். பாருங்கள், அரைச்சி எடுத்துட்டேன். இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் பொட்டுக்கடலை பிஸ்கட்டை அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதில் பூஸ்ட்டு சேர்க்குறேன். உங்களுக்கு பூஸ்ட் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தேங்காய் சேர்த்துருக்கேன். சர்க்கரை உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்து சேர்த்துக்கோங்க. நான் சர்க்கரை சேர்த்துட்டேன். அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு தண்ணி லைட்டாக இந்த மாதிரி தெளித்து ஒரு புட்டு பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதை உருண்டைகளாக நான் பிடிக்கிறேன். பிடிச்சு நீங்கள் தேங்காய் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தது மீதம் இருந்துச்சுன்னா அதில் இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சர்க்கரையில் கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். குழந்தைங்களும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாகவும் ஒரு டிஷ் செஞ்ச மாதிரி இருக்கும். இது சட்டுன்னு செஞ்சிடலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். பாய்.